ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். சில்லி சில்லி ரெசிபிக்கு உங்களை வரவேற்கிறேன். நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது மீன் குழம்பு. அதுக்கு 100 கிராம் எண்ணெய் எடுத்துருக்குறேன். பாருங்கள், அந்த 100 கிராம் எண்ணெயில் கடுகு வெந்தயம் போட்டிருக்கிறோம். அது வெந்தயம் நல்லா பொன்னிறமாக பொரிஞ்ச பிறகு நம்ம ஒரு 4 பொடியாக நறுக்கின வெங்காயம், ஒரு 5-6 பச்சை மிளகாய் கழுவி எல்லாம் சுத்தம் பண்ணி நீக்கி சேர்த்துருக்குறோம். பாருங்கள், இது நல்லா வதங்கட்டும். ஆக்சுவலாக நாங்கள் ட்ரிப்புக்கு போயிருந்தோம் வேளாங்கண்ணி. அங்கே சமைச்சது தான் இந்த மீன் குழம்பு. ஃபேமிலியாக போயிருந்தோம் நாங்கள், சிஸ்டர்ஸ் எல்லாமே. பாருங்கள், நீங்கள் பார்க்கலாம் இங்கே எவ்வளோ ஸ்டவ்ஸ் இருக்குன்னு. இதோட சர்ச்சோட கிச்சன் இது. பாருங்கள், நிறைய ஸ்டவ்ஸ் இருக்குது. நிறைய பேர் இங்கே வந்தால் சமைச்சிக்குவாங்க. ஏன்னா இங்கே சமைச்சு சாப்பிட்றதே ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு அனுபவம் இருக்கும். ஏன்னு சொன்னால் ஃபேமிலியோடு போய், ஏன்னா எல்லோரும் அவங்கவுங்க வீட்டில் சமைப்போம். இங்கே வேளாங்கண்ணிக்கு ஃபேமிலியாக போனால் இங்கே சமைக்கிற ஜாலியும் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அப்படி யாராச்சும் இங்கே வேளாங்கண்ணிக்கு போய் இருந்தால் எனக்கு இந்த கமெண்ட்டில் சொல்லுங்கள், இந்த அனுபவம் உங்களுக்கு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு. பாருங்கள், ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலை சேர்த்துக்கணும். இங்கே இந்த ஸ்டவ்வுக்கெல்லாம் சார்ஜ் பண்ணுவாங்க. 1 மணி நேரத்துக்கு 25 ருபீஸோ 30 ருபீஸ் சார்ஜ் பண்ணுறாங்க. இது சர்ச்சோட ரூமில் இருந்தால் இது கொடுப்பாங்க. பாருங்கள், இந்த இடத்துல நீங்கள் சமைச்சிக்கலாம். அப்படி நீங்கள் வேளாங்கண்ணிக்கு போனால் சர்ச் ரூம் எடுத்திங்கன்னா, இல்லை ப்ரைவேட்டாகவும் எடுத்து நீங்கள் சமைச்சிக்கலாம். ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஏன்னா நம்மளே அங்கே போய் சமைச்சு சாப்பிட்றது, ஹோட்டலோடு நம்ம சமைச்சு சாப்பிட்றது நல்லாயிருக்கும். ஏன்னா நம்ம நிறைய பேர் போயிருந்தோம். அதனால் பாருங்கள், இப்போ நல்லா வெங்காயம் பொன்னிறமாக வதங்கிடுச்சு. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஆட் பண்ணிக்கணும், 1.5 டீஸ்பூனு. ஏன்னா அங்கே போனால் நாங்கள்லாம் சமைக்க மாட்டோம், எங்கள் அக்கா தான் சமைப்பாங்க. ஏன்னா அவங்க ரொம்ப சூப்பராக செய்வாங்க மீன் குழம்பு. ஸோ அதனால் நாங்கள் அவங்களுக்கு சொன்னோம், நீங்கள் செய்யுங்கன்னு சொல்லிட்டு அக்கா தான் சமைச்சாங்க. பாருங்கள், ஏன்னா நான் வீடியோ பண்ணிகிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் இதில் 2 டீஸ்பூன் மிளகாத்தூள், 4 டீஸ்பூன் தனியாத்தூள், மல்லித்தூள் 4 டீஸ்பூன் மல்லித்தூள், 2 டீஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்துக்கணும். ஏன்னா பாருங்கள், இது நல்லா வதங்கி வந்துடுச்சு. 1 டீஸ்பூன் மஞ்சள் தூள். இது எல்லாமே நல்லா வதக்கிக்கலாம். பாருங்கள், நீங்கள் பார்க்கலாம், அந்த ஃப்ரை பண்ணும்போது நீங்கள் அந்த ஸ்மெல்லு ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. நல்லா ஸ்மெல்லாக இருந்துச்சு. நீங்கள் வேளாங்கண்ணிக்கு இங்கே நல்லா என்ஜாய் பண்ணலாம். அதுக்கப்புறம் ஒரு 4 பெரிய தக்காளி நல்லா பொடியாக நறுக்கிக்கணும், அதுவும் சேர்த்துக்கணும். பாருங்கள், அது பொரிஞ்சு வந்துடுச்சு. உண்மையிலே நம்ம ரொம்ப என்ஜாய் பண்ணோம் இந்த வேளாங்கண்ணியில். நீங்களும் வந்திருந்தா எனக்கு கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள். பாருங்கள், புளி தண்ணி, ஒரு எலுமிச்சை பழத்துக்குன்னா கொஞ்சம் பெரிய சைஸில் புளி தண்ணி கரைச்சி அது ஊற வச்சுட்டு இருந்தோம், கரைச்சி எடுத்துக்கணும். இதில் சேர்த்துக்கணும். இன்னும் கொஞ்சம் தண்ணியும் சேர்த்துக்கணும். நம்ம சேர்த்துக்கணும். இது நல்லா கொதிக்க விட்டு, பாருங்கள், நல்லா அந்த பச்சை வாடை போயிடுச்சு. நல்லா கொதிக்க விட்டு, அதுக்கப்புறம் எனக்கு இந்த மீனோட பேர் தெரியாது. இதை கழுவி சுத்தம் பண்ணி மஞ்சளும் உப்பு கொஞ்சம் மிளகாத்தூள் ஊற வச்சு ஒரு 2 ஹவர் வச்சுட்டு இருந்தோம். இந்த மீனோட பேர் தெரிஞ்சிச்சுன்னா உங்களுக்கு இந்த கமெண்ட்டில் சொல்லுங்கள், இது என்ன மீனுன்னு சொல்லிட்டு. எனக்கு இதோட பேர் தெரியல, ஆனால் ரொம்ப டேஸ்டியாக இருந்துச்சு இந்த மீன். ஏன்னா நம்ம ஃபஸ்ட் டைம் இது சாப்பிட்டோம்.
ஏன்னா அந்த கடைக்காரர் சொன்னாங்க இது வாங்கிட்டு போய் சாப்பிட்டு பாருங்கன்னு. ஆனால் உண்மையிலேயே ரொம்ப சுவையாக இருந்துச்சு. இந்த மீன் குழம்பு கூட இந்த மீன் ரொம்ப சுவையாக இருந்துச்சு. எனக்கு இதோட பேர் தெரியாது. நீங்கள் கண்டிப்பாக எனக்கு சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிச்சுன்னா நீங்கள் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாருங்கள், மீன் குழம்பு ரெடி ஆகிடுச்சு. கொஞ்சம் நேரம், ஏன்னா மீன் பாருங்கள், உப்பும் சேர்த்துக்கணும். ஏன்னா ஆல்ரெடி நம்ம மீனில் கழுவி உப்பு எல்லாம் சேர்த்துக்கின வச்சு தான் நம்ம இதில் ஜாஸ்தி உப்பு போடல. பாருங்கள், ஃப்ரெஷ்ஷான கொத்தமல்லி. இதுக்கு தமிழில் மல்லித்தலைன்னு சொல்லுவாங்க. எங்கள் பெங்களூர் தமிழில் கொத்தமல்லின்னு சொல்லுவாங்க. பாருங்கள், இது கொஞ்சம் லேசாக, ஏன்னா ஜாஸ்தி நம்ம மீன் ஒடிஞ்சிரும்னு சொல்லிட்டு ஜாஸ்தி அதை தெரிய விடக்கூடாது. லேசாக பாருங்கள் ஆயிடுச்சு. மீன் குழம்பு, சுவையான மீன் குழம்பு ரெடி. இந்த வீடியோ கடைசி மட்டும் பார்த்ததுக்காக நன்றி ஃப்ரெண்ட்ஸ்.